ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி 2025 இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்திலே பாருங்கள், பவுலடிகளுடைய காரியத்தையும் அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இந்த நாட்களிலே பாருங்கள், பேதுருவுடைய காரியத்தை இப்படியாக பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே சொல்லும்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டதற்கு பின்பாக அவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சுவிசேஷத்தை இப்படியாக சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்றால், முதலாவதாக சொல்லப்படுகிற காரியம், நீயும் உன் வீட்டாரும் இந்த நாட்களிலே என்ன செய், கர்த்தரை விசுவாசி என்றுதான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ விசுவாசிக்கிறதன் மூலமாகத்தான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய தயவையும் தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய கரத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விசுவாசம் என்பது அங்கே இந்த நாட்களில் நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே விசுவாசம் இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே அற்றுப்போகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி பார்க்கிற வேளையிலே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே தான் நாமும் நம்முடைய வீட்டாரும் அந்த விடுதலைக்குள்ளே இந்த நாட்களில் வரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கு விடுதலை இல்லை என்றால், ரட்சிப்பு இல்லை என்றால் அதனுடைய காரியம் என்ன? அனுதினமும் பிரச்சனைகள் தான். பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதாவது காரியங்கள் பிரச்சனைகள் அங்கே உருவாகி கொண்டே இந்த நாட்களே இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற வேளையிலேயே அங்கே அந்த பிரச்சனைகள் இந்த நாட்களே நமக்குள்ளே நீங்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமாதானம் இந்த நாட்களே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த உபத்திரவம் வந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். தொடர்ந்து நாங்கள் கடைசியாக மரிக்கும் வரைக்கும் இந்த நாட்களில் இந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வீட்டாரோடு சேர்ந்து இந்த நாட்களிலே அங்கே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே தேவன் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் எங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஒரு சிறிது நிமிடம் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அவரை விசுவாசிக்கிற வேளையிலே தான் அங்கே அது ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு விடுதலை வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்த மனுஷனையும் விசுவாசி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. பவுலடிகள் கூட தன்னை விசுவாசி என்று சொல்லவில்லை. பேதுரு கூட தன்னை விசுவாசி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லவில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு நாமம், அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். எல்லாருக்காகவும் இந்த பூமியில் அடிக்கப்பட்டு எல்லாருடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காகவும் அவர் சிதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே இரத்தம் சிந்தின அந்த பரிசுத்த நாமத்தை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு விடுதலை வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களை விடுவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமாக்களை சத்ருவாரவன் கட்டி வைத்து குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, ஆத்மாவில் ஒரு விடுதலை இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, சித்த பிரமை போல் இந்த நாட்களே திரிகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய எண்ணத்திலே ஆண்டவருடைய அதாவது நினைவுகள் எண்ணங்கள் இருக்கிற வேளையிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களிலே நம்மை வஞ்சிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அவன் இன்றைக்கு ஜனங்களுடைய மைண்டை அங்கே இந்த நாட்களை குருடாக்கி, சிந்தனைகளை குருடாக்கி அப்படியாக அவர்களை பாதாளத்திலே இழுத்து செல்லுகிறான். ஜாக்கிரதையா இருங்கள், அவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும்
நீயும் உன் வீட்டாரும் இந்த நாட்களை ரட்சிக்கப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் இதை செய்வோமா இருந்தால் அந்த ரட்சிப்புகளை தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். கடைசி காலமாக இருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். ஆண்டவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்புகளே கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.